இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் திகதி. சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையை மீண்டும் நீடித்தது இந்தியா. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை தடை நீடிக்கும் என அறிவிப்பு. இந்தியாவில் கோவிட்-19 பாதிப்பையொட்டி விதிக்கப்பட்டிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து தடையானது அக்டோபர் மாதமும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தின் முதலிலிருந்து இந்திய அரசானது சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த மே மாதத்திலிருந்து வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கின்ற இந்தியர்கள் தாயகம் திரும்புவதற்கு வந்தே பாரத் எனும் திட்டம் தொடங்கப்பட்டது. பல கட்டங்களாக திருப்பி அனுப்பும் பணிகள் மேற்கொண்டு வருகின்ற இந்த திட்டத்தில் தற்பொழுது 6வது கட்டம் முடிந்து 7வது கட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. மேலும் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையை இந்திய அரசு ஒவ்வொரு மாதமாக நீடித்துக் கொண்டு வருகிறது. இருப்பினும் இந்திய அரசானது குறிப்பிட்ட நாடுகளுடன் ஏர்பபுள் ஒப்பந்தத்தின் கீழ் சிறப்பு விமான சேவைகளையும் இயக்கி வருகிறது. சர்வதேச விமான போக்குவரத்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சிறப்பு விமான சேவைகளும் சரக்கு விமான போக்குவரத்துக்கும் எவ்வித தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அபுதாபியிலிருந்து புறப்படுகின்ற அனைத்து எதிஹாட் விமான டிக்கெட்டுகளிலும் PCR பரிசோதனை சேர்ப்பு. அபுதாபியிலிருந்து புறப்படுகின்ற விமானங்களில் செல்ல அமெரிக்கத்திலிருந்து முன்பதிவு செய்து கொள்ள அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் PCR சோதனைகள் வழங்கப்படும் என்று எதிஹாட் ஏர்வேஸ் அறிவித்திருக்கிறது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை முன்பதிவு செய்யப்பட்ட பயண டிக்கெட்டுகளுக்கு இந்த சேவை வழங்கப்படும். அமெரிக்கத்தின் தேசிய விமான நிறுவனமான எதிஹாட் ஏர்வேஸ் லைஃப் மெடிக்கல் டயக்னாஸ்டிக் சென்டருடன் இணைந்து இந்த புதிய சேவையை வழங்குகிறது. அபுதாபியிலிருந்து புறப்பட்டு அமெரிக்கத்தை விட்டு வெளியேறுகின்ற அனைத்து பயணிகளுக்கும் புறப்படுவதற்கு 96 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட கோவிட்-19 PCR பரிசோதனை நெகட்டிவ் முடிவு தேவைப்படும். அவர்களின் பயணத்தை எளிமையாக்கும் வகையில் இந்த புதிய சேவையை எதிஹாட் ஏர்வேஸ் அறிமுகம் செய்திருக்கிறது. முதல் வகுப்பு அல்லது பிசினஸ் வகுப்பில் பயணிக்க உள்ள பயணிகள் வீட்டுக்கே வந்து பரிசோதனை செய்யும் வசதியை தேர்வு செய்யும் வாய்ப்பையும் பெறுவார்கள் என்று அறிக்கையொன்றில் எதிஹாட் கூறியுள்ளது. எதிஹாட் ஏவியேஷன் குழுமத்தின் மருத்துவ சேவைகள் துணைத் தலைவர் டாக்டர் நாடியா பாஸ்தகி இது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். PCR சோதனை நடைமுறையில் இருக்கின்ற சிரமங்களை நீக்கும் இந்த முயற்சியின் மூலம் அபுதாபியிலிருந்து புறப்படுகின்றவர்களின் பயணத்தை எதிஹாட் இன்னும் எளிமையாக்குகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அபுதாபியிலிருந்து சீனாவுக்கு செல்லுகின்ற விமான பயணிகளுக்கு இந்த சேவை இல்லை என்று கூறியுள்ள எதிஹாட் நிறுவனம் அவர்கள் அபுதாபி சுகாதார சேவைகள் நிறுவனத்தின் பரிசோதனை மையங்களை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீனாவுக்கு பயணிப்பவர்கள் அரசு அங்கீகரித்துள்ள சோதனை மையங்களிலிருந்து புறப்படுவதற்கு 48 மணி நேரத்துக்குள் எடுக்கப்பட்ட கோவிட்-19 PCR பரிசோதனை நெகட்டிவ் முன்வைக்க வேண்டும் என்றும் எதிஹாட் தகவல் தெரிவித்துள்ளது. தங்களது சோதனைகளை தனியே பதிவு செய்ய விரும்புகின்ற அபுதாபியிலிருந்து புறப்படும் பயணிகளுக்காக எதிஹாட் நிறுவனமானது ஜெஹா மற்றும் மெடிகிளினிக்கல் மிடில் ஈஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து பரிசோதனை சேவையை வழங்குகிறது. இதன்படி பயணிகள் கட்டணம் செலுத்தி தங்கள் வசதிக்கேற்ப வீடுகளிலோ அல்லது அருகில் இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசோதனை நிலையங்களிலோ PCR சோதனையை மேற்கொள்ளலாம். 17 கடைகளுக்கு அபராதம். துபாய் பொருளாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. துபாயில் கோவிட்-19 பரவலை தடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விதிகளை மீறிய 17 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. துபாய் பொருளாதாரத்துறையில் உள்ள வணிக இணக்கம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த கள ஆய்வாளர்களின் நேற்றைய சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊழியர்கள் முகக்கவசம் அணியாமல் இருந்த காரணத்திற்காக அபராத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனை, பொது வர்த்தகம், வாடிக்கையாளர் சேவை, ஜவுளி மற்றும் துணி, வாசனை திரவியங்கள், மருந்தகம், மளிகை மற்றும் கணினி உபகரணங்கள் விற்பனை நிலையம், ஷாப்பிங் மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் கோவிட்-19 பாதுகாப்பு விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளின் நிறுவனங்களின் உறுதிப்பாட்டை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட சமூக இடைவெளி குறித்த ஸ்டிக்கர்களை வைக்காத 15 கடைகளை அதிகாரிகள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல நேற்றைய ஆய்வின் போது 663 கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றி வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது.
பொது சுகாதாரத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ள துபாய் பொருளாதாரத்துறை ஆய்வுகளின் போது நடவடிக்கைகளை பின்பற்றாத வணிகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. 6 மாதங்களில் கோவிட்-19 வாட்ஸ்அப் சேவைகளுக்கு குவிந்த ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள். சமீப நாட்களாக அமெரிக்கத்தில் கோவிட்-19 உச்சம் பெற்று வருகின்ற நிலையில் துபாயில் சுகாதார ஆணையத்தால் ஏற்படுத்தப்பட்ட கோவிட்-19 வாட்ஸ்அப் செய்தி சேவை மூலம் கடந்த 6 மாதங்களில் சுமார் 54,000க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று குறித்த சந்தேகங்கள் மற்றும் விசாரணைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் துபாய் சுகாதார ஆணையம் 24 மணி நேரமும் செயல்படும் கோவிட்-19 வாட்ஸ்அப் ஹாட்லைன் சேவையை ஆரம்பித்தது. இந்த திட்டம் முக்கியமாக கோவிட்-19 பற்றிய துல்லிய தகவல்களை வழங்கவும் தொற்று பரவல் பற்றிய வதந்திகளை களையவும் துவங்கப்பட்டது. இந்த ஹாட்லைன் விரைவாக மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப்படுகிறது. இந்த தானியங்கி சேவை ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை பொதுமக்களிடமிருந்து கோவிட்-19 தொடர்பாக 54,881 தனிப்பட்ட கோரிக்கைகளை கையாண்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் ஹாட்லைன் மூலம் அதிகம் கேட்கப்படும் கேள்வி, கோவிட்-19 வைரஸ் சோதனைக்கு நான் தகுதியானவனா? சோதனை பெறுவதற்கான நடைமுறை என்ன என்பதுதான். இதற்கு அடுத்தபடியாக மக்களால் அதிகம் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள், நான் ஒரு கொரோனா வைரஸ் மருத்துவ சான்றிதழை பெறலாமா மற்றும் கொரோனா தொற்று பாதிப்புகளுடன் ஒரு நோய்வாய்ப்பட்ட நபர் இருப்பதாக நான் சந்தேகிக்கின்றேன், நான் என்ன செய்வது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சுகாதார ஆணையத்தின் வாடிக்கையாளர் மகிழ்ச்சித்துறை இயக்குனர் ஃபத்மா அல் காஜா இது பற்றி கூறுகையில், சரிபார்க்கப்பட்ட தகவல்களையும் கோவிட்-19 வைரஸ் பற்றிய ஆலோசனைகளை தேடும் மக்களுக்கு இந்த சேவை முக்கிய உதவிகளை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேசியுள்ள அவர், நோயாளிகளின் கேள்விகளுக்கு சரியான நேரத்தில் பதிலளிக்கும் மற்றும் துல்லியமான தகவல்களை பெற நினைக்கின்ற மக்களுக்கு அதை வழங்க நாங்கள் விரும்பினோம். இந்த வாட்ஸ்அப் செய்தி சேவை கோவிட்-19 பற்றி மேலும் அறியவும், அமெரிக்க புள்ளி விவரங்கள் பெறவும், கேட்கும் கேள்விகளுக்கு மக்கள் கோவிட்-19 சோதனைக்கு தகுதியுள்ளவர்களா என்றும் தெளிவுபடுத்துவதாக கூறினார். இந்த சேவை 24/7 சேவையை தொடர்பு கொள்ள பயனர்கள் தங்கள் தொலைபேசி தொடர்பில் 800-342 என்ற எண்ணை சேவ் செய்துவிட்டு பின்னர் வாட்ஸ்அப்பில் அந்த எண்ணுக்கு ஹாய் என்று அனுப்பலாம். ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதங்களில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் உள்ள பதிவிடப்பட்ட DHA விளம்பரங்கள் 6 மில்லியனுக்கும் அதிகமான தனிப்பட்ட பயனர்களை எட்டியுள்ளன. மேலும் அவை 36 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பார்க்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது.